இன்றைக்கி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்தான பொரியல், அதாவது முருங்கைக்கீரை முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் கொழுந்தான முருங்கைக்கீரையாக இந்த மாதிரி உருவி எடுத்துக்கிட்டேன். உருவின முருங்கைக்கீரையை ஒரு முறை தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம், ஏன்னா அதில் தூசி இருக்கும். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 10 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையுமே இடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பொரியல் செய்கிறதுக்கு அகலமான எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றுறேன். இதில் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப கொஞ்சமாக சால்ட் சேர்த்து இந்த முட்டையை நல்லா உதிரியாக கிண்டி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக அதே எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து 1/4 டீஸ்பூன் கடலப்பருப்பு, வரமிளகாய், நம்ம இடித்த ஜீரகம், சோம்பு, பூண்டு, இது எல்லாத்தையுமே சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஜீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் அதில் சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வெங்காயமும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் நம்ம உருவி வச்ச முருங்கைக்கீரை, கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து 2 நிமிஷம் இந்த கீரையை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து 2 நிமிஷம் மூடி வைக்கிறேன். இப்போ 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். தண்ணி நல்லா ட்ரையாக இருக்கும், கீரையும் நல்லா வெந்துடுச்சு. இது மேலே துருவின தேங்காய் பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ கடைசியாக நம்ம பொரிச்ச முட்டை பொரியல், இது எல்லாத்தையும் சேர்த்து இதை ஒரு சைடிஷாக நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் வேறு எந்த மாதிரியும் செய்ய மாட்டீங்க. ட்ரை